ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். சிம்ம லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலன் மே 7 முதல் மே 16 வரை பார்க்கலாம். மே 7ஆம் தேதி புதன்கிழமை, பூரம் நட்சத்திரம். நம்ம ராசியில் நம்ம லக்னத்திலேயே சந்திரன் சுக்கிரனாக செயல்படுகிறார். இப்போ நமக்கு 8ஆம் வீட்டில் ராகு இருக்கார், சனி இருக்கார், சுக்கிரன் இருக்கார். அதனால் இது ஒரு ஸ்பெஷல் குறிப்பாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ இன்றைக்கி சுக்கிர நட்சத்திரம் நடக்குது அப்படின்னா 8ல் இருக்கிற சுக்கிரன் வேலை செய்கிறாருன்னு அர்த்தம். அவர் வேறு சனி கூட சேர்ந்துருக்கார், அட்டம சனி. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? கொஞ்சம் நிதான போக்கில், அவசரப்படாமல், பதட்டப்படாமல், ஒரு வேகத்தை குறைச்சி நிதானமாக யோசிக்கணும். ஒர்க்குக்கு நல்லாயிருக்கும், வேலை செய்கிறதுல எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் வேலையில் டென்ஷனை உருவாக்குவாங்க, ஒர்க்கு டார்ச்சரை கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் சொந்த தொழில் பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா அது பெருசாக லாபம் இல்லாமல் ஒரு சேல்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுப்பாங்க. அப்போ ஒரு பொருளை நஷ்டத்துக்கு விற்றா நமக்கு அது 8ஆம் பாவம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அது மாதிரி ஆரோக்கியத்துலேயும் கவனம் செலுத்தணும். மென்டல் பீஸ் இருக்காது. ஒரு வண்டி வாகனத்தில் போகிறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும். சாப்பிட்ற விஷயம் முதல் கொண்டு, உறவுகள்கிட்ட பேசுகிறது முதல் கொண்டு ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ இது எல்லா சிம்ம லக்னக்காரர்களுக்கும் நான் சொல்ல வருவேன். உங்கள் ஜாதகத்தில் சனி கெட்டு போயிருந்தால் இது நடக்கும். அதுவும் திசையாகவே நடந்துக்கிட்டு இருந்ததுன்னு வைங்க. சனி திசையே நடக்கும்போது சனி நட்சத்திரமே இல்லை சுக்கிரன் போகிறதுனால, சுக்கிரன் சனி சேர்ந்துருக்கறனால இது நடக்கும். அதனால் ஒட்டுமொத்த எல்லா வயதினருக்கும் சிம்ம லக்னக்காரங்க அத்தனை பேருக்கு கெடுதல்னு சொல்லவில்லை. ஆனால் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இப்போ நல்ல திசா புத்தி நடக்குது. இந்த சுக்கிரனும் நமக்கு நல்லவராக இருக்கிறாரும் போது நல்லது தான் பண்ணுவாங்க. எதிர்பாராத நன்மையும் 8ஆம் இடத்துல இருக்குது. எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம், திடீர்னு ஒரு பணவரவு வர்றதோ, திடீர்னு ஒரு உறவு சந்தோஷப்படுத்துகிறதோ 8ஆம் இடத்துல இருக்குது. ஸோ அது எதாலும் நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது 8ங்கும்போது ஒரு எச்சரிக்கை பண்ணுறோம், அவ்வளோதான். மே மாதம் 8ஆம் தேதி உத்திர நட்சத்திரம், இது சூரியனுடைய நட்சத்திரம். இப்போ இன்றைக்கி பாருங்கள், நம்ம லக்னாதிபதி நட்சத்திரம் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் மேசராசியில் அவர் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், சனியினுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். ஆனால் இருக்கிறது சூரியன் 9 தான். ஆனால் நட்சத்திர ரீதியாக அவர் 8ஆம் பாவத்தை இயக்கிறார். அதனால் இன்றைக்கி ரொட்டீன் ஒர்க்குக்கு நல்லாயிருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஒர்க்கு சம்மந்தப்பட்டது பார்க்க போங்க. உறவுகள் சம்மந்தப்பட்டதுலையோ, பூர்வீக சம்மந்தப்பட்டதுலையோ, படிப்பு மேல் படிப்பு சம்மந்தப்பட்டதுலையோ, மேலதிகாரி சம்மந்தப்பட்டதுலையோ கொஞ்சம் கவனமாக இருங்க, அவ்வளோதான். மே மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அஸ்த நட்சத்திரம். நமக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். பண வரவு நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும். அதாவது கூடுதல் தொழில் பண்ணுறதுக்கு உண்டான ஆதாயம் கிடைக்கும். அதனால் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க, உணவு தொழில் பண்ணுறவங்க, துணி தயாரிக்கிறவங்க, ஜாப் ஒர்க் பண்ணுறவங்க, நீர் சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் பண்ணுறவங்க, பால், தயிர், இது மாதிரி எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். அதாவது விரையாதிபதி அப்படிங்கிறது சந்திரனுடைய வீடு ரீதியாக நமக்கு வந்தாலும் அவர் 2ஆம் இடத்துல வலுப்பெறும் பொழுது என்ன ஆகும்னா, மூலதனத்தை போடுறது சாதகமான மூலதனமாக இருக்கும். அப்போ 12ஆம் இடங்கிறது மூலதனமும் கூட. அதனால் ஒரு மூலதனத்துக்கு சார்ந்து நன்மை பண்ணுவார். மே 10ஆம் தேதி சனிக்கிழமை, சித்திரை நட்சத்திரம். 2ஆம் வீட்டிலேயே சந்திரன் இருந்தாலும் சித்திரை நட்சத்திரம் 2 பாதம் கன்னியில் இருக்குது, 2 பாதம் துலாத்தில் இருக்குது. 3ஆம் வீட்டுக்கும் போயிடுவார். இன்றைய பலனை தர்றது செவ்வாய். செவ்வாய் நமக்கு கடகராசியில் 12ஆம் வீட்டில் இருக்கார், சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சனி வேறு 8ல் இருக்கார். அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பட் என்னென்னா, செவ்வாய்க்கு உண்டான உபநட்சத்திரம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது குருவாக இருக்கிறதுனால நம்ம அந்தஸ்தை கெடுக்காமல், நம்ம கௌரவத்தை கெடுக்காமல், ஒரு பதவிக்கு பங்கம் இல்லாமல், வேலையில் ஒரு சின்ன அலைச்சலை கொடுப்பார், அவ்வளோதான்.
கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன், பேர் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி நாள் போயிடும். நல்லாயிருக்கு. மே மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சுவாதி நட்சத்திரம், 3ஆம் வீட்டில் சந்திரன் ராகுவை போல செயல்படுகிறாரு. ராகுவானவர் நமக்கு 8ல் தான் இருக்கார், குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி நல்ல கஷ்டப்பட்டு வேலை செய்வோம், அதன் மூலம் நல்ல புகழும் கிடைக்கும், நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், தொழிலுக்கு பாதகம் இல்லாமல் இருக்கும். ஆனால் 8ல் ராகுங்கிற போது பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கஸ்டமர்கிட்ட பேசும்போதும் கணவன் மனைவி பேச்சுவார்த்தையிலும் கொஞ்சம் கவனம் தேவை. மே 12ஆம் தேதி திங்கட்கிழமை குருவனுடைய விசாக நட்சத்திரம், காலையிலிருந்தே 6:16 விசாக நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம். அப்போ நமக்கு தொழில் 10ஆம் இடத்துல குரு செவ்வாய் போல் பலன் தருகிறார். அதனால் தொழிலுக்கு நல்லா இருக்குது, பணவரவுக்கு நல்லா இருக்குது, வேலைக்கு நல்லா இருக்குது. செவ்வாய் 12ல் இருக்கார் அப்படின்னா சில பேருக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும், வேலை மாறுவதற்கும், புதிய பொறுப்புகளில் பதவி ஏற்படுறதுக்கும் இதுக்கு சாதகமாக இருக்கும். சில பேருக்கு சுப செலவுகள் நடக்கும், சில பேருக்கு மூலதனமாகவும் அது செயல்படும். 12ஆம் இடம் 10ஆம் இடம்ங்கிறது தொழில் சார்ந்த வகையில் அது நன்மை தான். அகம் சார்ந்த வகையில் டொமஸ்டிக் அப்படின்னு இருக்கும் பொழுது கொஞ்சம் செலவுகள் வரும்ன்றதை பார்த்துக்கணும். மே மாதம் 14ஆம் தேதி புதனுடைய நட்சத்திரம், அதாவது புதன்கிழமையே புதன் நட்சத்திரம் நண்பகல் 11:46 வருது. அதாவது மே மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 9:08 அனுஷ நட்சத்திரம். அட்டம சனியினுடைய தாக்கம் 8ல் சனி நட்சத்திரத்திலே இருக்கார், சுக்கிரன் சேர்ந்துருக்கார், அதே உழைப்புக்கு நல்லாயிருக்கும். மறுபடியும் புதன்கிழமை புதனுடைய நட்சத்திரம், புதனும் 8ல் தான் இருக்கார், ஆனால் குருவை போல் செயல்படுகிறார். அதனால் ஒரு பதவி ப்ரமோஷன் அதுக்குண்டான நல்ல நாளாக இருக்கும். நமக்கு வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, ப்ளம்பிங் மெட்டீரியல்ஸு, கான்ட்ராக்ட் ஒர்க்கு, கனெக்டிங் ஒர்க்கு, வாகனம் சம்மந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, கட்டடம் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது எல்லாமே நல்லாயிருக்கும். மே 15ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 2:07 மூல நட்சத்திரம். அதாவது தனுசு ராசிக்கு போயிடுறாரு சந்திரன், 5ஆம் வீட்டுக்கு போயிடுறார். கேதுனுடைய நட்சத்திரம், கேது நமக்கு 2ஆம் வீட்டில் இருக்கார், சூரியனை போல் பலன் தர்றாரு. அப்போ சூரியன் நமக்கு 9ஆம் வீட்டில் இருக்கிறனால சிறப்பு தான். பேச்சினால் ஒரு நன்மைகள் கிடைக்கும், பெரிய மனிதர்கள் சந்திப்பு கிடைக்கும், அரசியல் சார்ந்த நன்மைகள் நடக்கும். கேது நமக்கு 5ஆம் பாவம் அப்படிங்கிறது கலை திறமைகளை குறிக்கிறது, ஞானகாரகன். அது சார்ந்த ஒரு நன்மைகளை அடையக்கூடிய அமைப்பு. இறை வழிபாடு, சுப நிகழ்ச்சிகள் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. மே 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4:07 வரைக்கும் மூல நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் பூராட நட்சத்திரம் தொடங்குது, சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் 8ல் சனி நட்சத்திரத்தில் இருக்கார், சனியும் கூட சேர்ந்து இருக்காருங்கிறத மறந்துட வேண்டாம். அதனால் இன்றைக்கும் நமக்கு 5ல் சந்திரன் இருக்கிறது பரவாயில்லைன்னாலும் அந்த சுக்கிரன் நட்சத்திர கிரகம் சுக்கிரன் 8ல் இருக்காருங்கிறதுனால ஞாபக மறதி, ஒரு அசால்ட்டாக இருக்கிறது, டீல் பண்ணுறது, வேலைகளில் கவனமாக செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது ஓரளவுக்கு அன்றாட வேலையை கெடுக்காமல் பார்த்துக்கும், அன்றாட வருமானத்தையும் கெடுக்காமல் பார்த்துக்கும். பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவை. ஆக சுருக்கமாக சிம்மத்துக்கு பார்க்கும்போது 8ஆம் இடத்துல கிரகங்களினுடைய தாக்கம் இருந்தாலும் கூட அது தொழிலுக்கு நல்லா இருக்குது, ஹெல்த்துக்கும் உறவுக்கும் மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.